முட்டையில முருங்கைப்பூ போட்டு முட்டை ரோஸ் சூப்பரா செய்யறோம், சுவையா ருசிக்கிறோம். போன ஆசையா கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? 2 நாள் லீவுன்னு போனேன். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ரெண்டாவது கல்யாணமாயா? ரெண்டாவது கல்யாணம் தம்பி கல்யாணமா? ஏப்பா முட்டை ரோஸ்ட்டுக்கு முட்டையை வேக வைக்கிறதுக்காக முட்டை எடுத்து அடிக்கி வேக வைக்க போறோம். முட்டை அடிக்காச்சு, தண்ணி ஊத்தலாம். முட்டை உடையாம மாறுறதுக்காக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முருங்கைப்பூ பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்டதா சொல்லலாம். ஒரு புக்கு எழுதலாம். பூ வாசனை, முருங்கைப்பூ கும்முன்னு ஒரு வாசனை. முட்டை நல்லா வெந்துடுச்சு பாரு. பச்சை தண்ணியில் கொட்டிக்கலாம், அப்பதான் உரிக்கிறதுக்கு. நல்லா வெந்துருப்போம். முட்டை அருமையா வந்துச்சு பாருங்க, கிளீனா இருக்கு. கேப் அழகா கழட்டி முட்டை ரோஸ்ட்டுக்கு தேவையான நம்ம ஊரு மணமணக்கும் மசாலாவை அரைச்சி எடுத்துக்குவோம். மணமணக்கும் மஞ்சள், மல்லி, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருமிளகாய். தவி வச்சுக்கலாம். செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். முட்டை ரோஸ்ட் பண்றதுக்கு அம்மியில அரைச்ச சுத்தமான மஞ்சள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு உரிச்சு எடுத்த முட்டைய வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா, பொன் நிறத்துல இருக்கப்ப இப்ப முட்டையை வந்து அள்ளி எடுத்துக்குவோம். பாக்குற போதே அருமையா இருக்குப்பா, அப்படியே அள்ளி சாப்பிடுக்கலாம் போல இருக்கு. லட்டு மாதிரி தெரியுது. இதாப்பா சாப்பிடுப்பா, சூட இருக்குதுப்பா. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் அழகா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, பச்சை மிளகா, குடமிளகா போட்டுக்கலாம். சிறுசா வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச இஞ்சி பூண்டு, அம்மியில அரைச்ச தனியா, அம்மியில அரைச்ச காஞ்ச மிளகாய், அம்மியில அரைச்ச ஜீரகம். முட்டை ரோஸ்ட்டுக்கு முக்கியமானது முருங்கைப்பூ, அதை போட்டுக்குவோம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து போடுப்பா முட்டையா. மசாலா நல்லா வதங்கிருச்சு, அவிச்சு வறுத்து எடுத்து கட் பண்ணி வச்ச முட்டைய போட்டுக்குவோம். அம்மியில அரைச்ச மிளகு தூளை போட்டுக்குவோம். மஞ்சள் கருமுட்டைய இப்ப சேர்த்துக்குவோம். கடைசியா மல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
முட்டை பொரியல் பண்ணுவாங்க, ஆனா இந்த மாதிரி பண்ணதில்ல. இது வந்து முட்டை ரோஸ்ட். இது சூப்பர் சூப்பர். முட்டை ஃப்ரை சூப்பரா இருக்கு. முட்டை ஃப்ரை வந்து ரோஸ்ட் பயங்கரமா இருக்கு. நிறைய சாப்பிடலாம், நல்லா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு.